இப்போ நம்ம செக் போஸ்ட் வந்துட்டோம். நான் உங்கள்கிட்ட போன வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே மீன் சொல்லியிருப்பேன். மீனா மிஸ்டர் ஈகிள். முன்ன நான் சிங்கிளாக இருந்ததுனால இப்போ நம்ம 4 பேர் இருக்க ஃபேமிலி ஆகிட்டோம். இதுக்கு மேலே நம்ம மிஃப். இப்போ நம்ம நரியங்காடு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கோம். இந்த ஸ்கூலில் வந்து இப்போ ஆண்டு விழா நடந்துகிட்ருக்கு. டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா மிஃப் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இதேமாரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம லெஃப்ட்டு வந்து செங்கரை ரூட்டில் போக போகிறோம். நான் வந்து 2012 வந்து ஸ்கூல் முடித்தேன் 12th. அது வரைக்குமே இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது எங்கள் ஸ்கூலில். அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் இப்போ பரவாயில்ல, கவர்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்போவுமே நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணுறப்ப பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்சியஸாக இருக்கணும். ரைட்டில் பாருங்கள் பஞ்சாயத்து. இதேமாரி நான் எத்தனை பஞ்சாயத்தை பார்த்துருப்பேன். வேடிக்கை பார்க்குறத சொன்னேங்க. இந்தமாரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணால் காட்டு விலங்குகள் அதிகமாக வரும். காட்டு விலங்குகள் வரும்னு பார்த்தா வீட்டு விலங்கு வருதுங்க. இப்போ நம்ம அரப்புளீஸ்வரர் கோவில் ரீச் ஆகிட்டோம். இது 2 in 1 மாரிங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கோவிலையும் விசிட் பண்ணலாம், ஃபால்ஸுக்கும் போகலாம். ஒரே கல்லில் 2 பலாப்பழம். ஏன்னா பலாப்பழம்னு சொல்கிறேன்னா இங்கே மலை பழம் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் விசிட் பண்ணாதான் மிஃப். அதனால் நம்ம டைரெக்டாக வந்து ஃபால்ஸுக்கு போயிடலாம். இங்கே வந்து மிஃப் பர்சனுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப உயரமான மரங்களில் வந்து நம்ம வரவே இருக்கோம். ஃபஸ்ட் டைம் இங்கே குலி ஹில்ஸ் வந்துருந்தப்போ மலையாடுகள் பார்த்தோம் மிஃப். இந்த டைம் எதுவுமே பார்க்கல. இங்கே பாருங்கள், ஒருத்தர் குளிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன பையனும் வந்துட்டுருக்கான். எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கப்ப தான் தினேஷ். ஹாய் குட்டி. இன்றைக்கி என்னோடய ட்ராவல் பார்ட்னராக இவன் தான் வந்திருக்கான். இப்போ பசங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ளேஸ். ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது மிஃப், வந்து ட்ரை பண்ணுங்கள். இயற்கை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கும். கீழே எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கடந்து தான் போகணும். இறங்கி வரப்போ ரொம்ப கஷ்டமாக ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆகும். ஏன்னா போக போக வந்து அப்புறம் பழகிடும். செங்குத்தான இறக்கனா இருக்கும் மிஃப். நீங்கள் பார்த்து பொறுமையாக தான் வரணும். அங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருமே வராங்க. எல்லோரும் விசிட் பண்ணக்கூடிய இடம் தான். சேஃபான இடம் தான். பயப்படாமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மீஃப் இப்போ ஃபைனலி நம்ம ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மீஃப் கீழே வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் மீஃப். என்னோடய மொபைல் வந்து மேலே பைக்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மீஃப். தூரம் பல கடந்து மேகம் மேல் நடந்து விற்பித்தேன் மீண்டும் முன் சாரலில். திரும்பவும் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிஃப் வந்து நாங்கள் குளிக்கவே ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தண்ணி நல்லாயிருக்கு. தண்ணி என்னமோ அழுக்கு தண்ணி தான், ஆனால் மேலேருந்து ஊற்றுறப்ப நல்லா இருக்கு. பாருங்கள் மிஃப் எவ்வளோ ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக இருக்காங்கன்னு. நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க, பேச்சுலராக வாங்க. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல இடம் தான் அது. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது மிஃப். ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்க முடியல என்னாலேயே. ஏன்னா அது ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக இருந்தது. மேலேருந்து விழுகிற வேகம். கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துலாம் இருங்க. ஏன்னா அது வந்து பாறை வந்து வழுக்குது. வாங்க மிஃப், இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் தியான நிலைமைக்கு போகலாம். நேரத்தை முடிச்சுட்டு அப்படியே நேச்சரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மிஃப். பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மிஃப். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்தமாரி பிளேஸ்க்கு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இங்கே ஒரு குரூப் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மிஃப். பாருங்கள் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் என்ஜாய்மெண்ட்டில் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் மிஃப். ஃபைனலி நம்ம ஆககிங்க ஃபால்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே கிளம்பிட்டோம். மேலே போனோடனே லெஃப்ட் சைடில் சூப் கடை இருந்தது. அவர்கிட்ட கேட்பேன் சூப்பில் என்னென்ன இருக்குன்னு. அதில் இந்த முடவாட்டு கிழங்கு, முடக்கத்தாங்கீரை, வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே இடிச்சு. ஓகே ஓகேண்ணா. மூட்டு வலி, சளி இருமலுக்கெல்லாம் சரியாகும். மூட்டு வலி, சளி இருமல் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஓகே. ஃபைனலி மிஃப் இப்போ நம்ம சூப்பு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். பாய்ண்ணா. மிஃப் இந்த முறை நாங்கள் வந்து காட்டுக்கோழி பார்த்தேன். நீங்களே ஏதாச்சும் அனிமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பாய்.